அதிகாரம் கையில வச்சுக்க கூடாது. இல்ல நான் கேட்கல, நம்ம எல்லாம் ரூலர்ஸ் கிடையாது. நான் வந்து எதுவுமே சொல்ல. பல விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். இப்பயே கேளு, நீங்க எதுனா ஒண்ணு அதிகாரம் பண்ணாங்களா, இது பண்ண என்ன பண்ணாங்களான்னு கேளு. நான் எதுவுமே கிடையாது. ஓகே தான் மேடம், நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு என் பக்கத்துல என் குழந்தை இருக்கா மேடம், நீங்க இல்ல கேட்கவே வேண்டாமா. எனக்கு நீ சொல்றது ரொம்ப நியாயமா படுறது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே மேடம். ஓகேம்மா, டேக் கேர். அவங்க வழி அவங்க பார்த்துன்னு போட்டோம், நான் பார்த்துக்கிறேன். இவர் ஒழுங்கா இருந்தாலும் இனிமேல் நாங்க மேனேஜ்மெண்ட் போயிடுவேன். அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நான் அத சொன்னது நீ தான் ஏத்தி விட்டுட்டு தங்கமான மருமக உங்களுக்கு. மேடம் நான் ஒரே வார்த்தை எடுத்ததுமே சொல்லிட்டேன். கேடிங்க யாரு பேசுறது தெளிவா தான் பேசுறாங்க. என்ன கேடி? ஏதோ ஒண்ணுமே தான் அடிக்கத்துல சமாடி அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னா எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு ஏதாவது எப்ப பண்ணன்றத பண்ணுவாங்க. அவ குடும்பத்துக்கு வந்து விட்டோம். அவங்ககிட்ட போய் நம்ம எதனா ஒண்ணு பிரச்சனை பண்ணோம்னாக்கா, நான் கையில அடக்கி வச்சிருந்தேனாக்கா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. பக்கத்து ஊர்ல வந்து ஒரு மாமியார் மருமக சண்டை வந்து மரும வந்து சூசைட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அந்த பேர் எடுக்க வேணாம், அந்த இது வேணாம். நீ தான் வந்து அவளுக்கு ஏத்தி விட்ட, அவ அடங்க மாட்டேன்றானா அது என்ன மேடம்? இதுல அது எப்ப முடிஞ்சுக்காது. அதெல்லாம் அந்த அன்னைக்குல இருந்து அதே வார்த்தை தான் இன்னைக்கு அந்த வார்த்தை தான் சொல்லிங்கிறேன். உங்களால முடிஞ்சா அவங்கள கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.